ஆ சே அனார், அதாவது ஆ நார். நம்ம அந்த ஆ அப்படின்ற லெட்டர் நம்ம இண்டிகேட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஸ்பெல்ட் அவுட் பண்ணோம். அதாவது அ நார் அப்படின்னு அந்த ஆவை முன்னிலைப்படுத்தி சொல்லணும். ஆ சே அனார், அ நார். அனார் மீன்ஸ் पोमेग्रेनेट. अनार मीन्स पोमेग्रेनेट. அதாவது சிக்ஷன் சங்கேத். என்ன சிக்ஷன் சங்கேத்னா, அதாவது குழந்தைங்களுக்கு பச்சோங்கோ சித்திர திகாக்கர், அதாவது இந்த பிக்சரை காமிச்சு, படத்தை காமிச்சு அக்ஷர் கி பெஹச்சான் கர்வாயே, அதாவது அந்த லெட்டரோட ஐடென்டிஃபிகேஷன் நம்ம பண்ணுறோம். அதாவது படத்தை காமிக்கிறோம், அனாரோட படத்தை இங்கே நாம் காமிக்கிறோம். அனார்னா மாதுளம்பழம். அப்போ மாதுளையோட நம்ம பிக்சரை காமிக்கிறோம். அட் த சேம் டைம் குழந்தைங்களுக்கு அந்த ஆ சே அனார் அந்த பிக்சரோட அந்த லெட்டரை நம்ம கனெக்ட் பண்ணி சொல்கிறோம். ஸோ அனார் அப்படின்ற வார்த்தையில் அ நார், அ நார் அப்படின்னு சொல்லிட்டு ஆ அப்படின்றத நம்ம கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணி கொஞ்சம் அதிகப்படுத்தி நம்ம சொல்லணும், ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து. அக்ஷர் கி பனாவட் சிக்கானே के लिए अक्षर पर उंगली फेरने को कहें. அதாவது அக்ஷரோட பனாவட் தெரியணும்ல, பனாவட்னா ஸ்ட்ரக்சர். அப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லெட்டர் தெரியணுன்றதுக்காக அவங்களுக்கு இந்த லெட்டர் மேலே இப்போ சைடில் கொடுத்துருக்குல, ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், ஆ அப்படின்ற லெட்டரில் எப்படி அந்த அந்த லெட்டர் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரோ மார்க் அது பாசிங் த்ரூ வந்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். அப்போ அதை நம்ம அது மேலே இப்போ குழந்தைங்களை வந்து உங்குலி ஃபெர்னிக்கோ கஹே அப்படின்னா அது மேலே விரலை வச்சு அந்த எப்படி ஏரோ மார்க் போதோ அதே மாதிரி நம்ம அவங்க விரலை கொண்டு வரணும், அதே மாதிரி கொண்டு வந்து எழுதணும். ஸோ அதை அவங்க சும்மா பிக்சரில் அது மேலே எழுதி பழகிட்டு நெக்ஸ்ட் வந்து அவங்க அதாவது ரைட் ஆன் த புக் அதில் எழுத ஆரம்பிக்கலாம். ஓகே, திரும்ப பாருங்கள். அதாவது பச்சோங்கோ சித்திர திகாக்கர், குழந்தைங்களுக்கு நம்ம படத்தை காமிக்கிறோம். அக்ஷர் கி பெஹச்சான் கர்வாயே, அப்போது அந்த படத்தை காமிச்சிட்டு நம்ம வந்து அக்ஷரோட பெஹச்சான் பண்ணுறோம். அதாவது லெட்டரோட பெஹச்சான், அதாவது ஐடென்டிஃபிகேஷன் நம்ம செய்கிறோம். அப்போது அக்ஷர் கி பனாவட், அதாவது அந்த லெட்டரோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக, உஸ்கோ சிக்கானே கே லியே, அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா அக்ஷர் பர் உங்குலி ஃபேர்னேக்கோ கஹே, அந்த லெட்டர் மேலே அவங்க என்ன பண்ணோம், அந்த சைடில் பாருங்கள், ரைட் சைட் டாப் கார்னரில் இருக்குல்ல, அந்த லெட்டர் மேலே அவங்க வந்து தன்னோட விரலை வச்சு அப்படியே விரலால் எழுதிட்டு வரணும். ஸோ அது பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். இல்லை நம்ம வந்து தெரியாதவங்களுக்கு கூட இப்போது முறையாக ஃபஸ்ட்லேருந்து பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போது இங்கே பாருங்கள், ஒரு ட்ரெயினோட பிக்சர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய போகி இருக்குது, டிப்பே இருக்குது, கம்பார்ட்மெண்ட்ஸ். அதுக்கு ஒவ்வொன்றும் ஒரு லெட்டரில் அந்த ஆன்ற லெட்டரில் இருக்கிற மற்ற வேர்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆ சே அதரக் இஞ்சி, ஆ சே அக்பார், அக்பார் அப்படின்னா நியூஸ் பேப்பர். ஆ சே அஜ்கர், அஜ்கர், அஜ்கர் அப்படின்னா பாம்பு, மலைப்பாம்பு. அதுக்கப்புறம் ஆ சே அம்ருத், அம்ருத் அப்படின்னா கொய்யாப்பழம், குவாவா. ஸோ இங்கே அனார் இல்லாமல் ஒரு 4 வேர்டு தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருங்க. ஆல பிகின் ஆகிற அந்த 4 வேர்டு பாருங்கள். அதரக், ஆசே அதரக், ஆசே அக்பார், ஆசே அஜ்கர், ஆசே அம்ருத். ஆசே நெடில், ஆசே ஆம், ஆம் மீன்ஸ் மேங்கோ. ஆம் அப்படின்னா மாம்பழம் அப்படின்னு அர்த்தம். ஆசே ஆம் மேங்கோ. இப்போது சிக்ஷன் சங்கேத் அதே தான். அதாவது பச்சோங்கோ ஆக்சுவலி இஸ் சித்திரக்கோ திகாக்கர், இந்த படத்தை நம்ம காமிக்கிறோம். ஆமோட அதாவது மேங்கோவோட பிக்சர் நம்ம காமிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்கள வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் ஆ இம் ஆம், ஆ இம் ஆம், அதாவது அந்த ஆ அப்படின்ற லெட்டர் தான் நம்ம முன்னிலைப்படுத்துகிறோம். ஏன்னா அந்த லெட்டர் தான் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஸோ அந்த ஆம் அப்படின்றதுல ஆ இம் ஆம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட் பண்ணி சொல்லணும், சொல்லும்போது கூட. அப்போது அக்ஷர் கி பனாவட், அப்போ அந்த லெட்டரை எழுதி பழகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஆ இருக்குல்ல, ஆ அப்படின்ற இடத்துல அந்த ஏரோ மார்க் எப்படி போதோ அது மேலே அவங்க விரலால் எழுதி பழகணும். ஓகே, இப்போது ஆ அப்படின்ற அக்ஷரில், ஆ அப்படின்ற லெட்டரில் ஆரம்பிக்கிற இன்னும் சில வேர்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஆ சே ஆலு, ஆலு அப்படின்னா பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் ஆ சே ஆக், ஆக் மீன்ஸ் ஃபயர், நெருப்பு. ஆ சே ஆட், ஆட் அப்படின்னா
நம்பர் 8 நம்பர் 8 வந்து ஆட்டு. அதுக்கப்புறம் ஆசே ஆயினா. ஆயினா அப்படின்னா மிரர். ஸோ இங்கே ஆல் ஆரம்பிக்கிற இன்னும் ஒரு 4 வேர்டு கொடுத்துருக்காங்க. ஈ சே, ஈ அப்படின்ற இடத்துலேருந்து ஃபார்ம் ஆகிற அந்த வேர்டு, இந்த பிக்சர் பாருங்கள். இது என்ன பிக்சர் இது? இடலி. நம்ம இட்லின்னு சொல்கிறோம், ஹிந்தியில் வந்து இடலி அப்படின்னு சொல்கிறாங்க. இடலி, இடலி அப்படின்னு செப்பரேட் பண்ணி பசங்களுக்கு அந்த சொல்லிக் கொடுக்கணும். இடலி, இடலி, ஈசே இடலி. இட்லி மீன்ஸ் இட்லி. ஓகே, இப்போ சிக்ஷன் சங்கேத் அதே தான். அதாவது பச்சோங்கோ, குழந்தைங்களுக்கு இந்த பிக்சரை காமிச்சு அந்த லெட்டரை பெஹச்சான் பண்ணணும். அதாவது அந்த லெட்டரை ஐடென்டிஃபை பண்ணணும். அட் த சேம் டைம் அந்த லெட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அந்த லெட்டரோட பனாவட் அது எப்படின்னு இருக்கிறதுக்காக, ஸ்ட்ரக்சர் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, பக்கத்தில் ரைட் சைட் டாப் கார்னரில் அந்த லெட்டர் எழுதியிருக்கு. ஸோ அது மேலே அவங்கள விரலால் எழுத சொல்லணும். ஓகே, அது இல்லாமல் இங்கே ஒரு ஈசே இட்டலி சொன்னேன். அதே மாதிரி ஈலேருந்து ஆரம்பிக்கிற இன்னும் ஒரு 4 வேர்டு கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள். ஈசே இமாரத். இமாரத், இமாரத் அப்படின்னா பில்டிங். ஈசே இலாய்ச்சி. இலாய்ச்சி அப்படின்னா ஏலக்காய். இலாய்ச்சி அப்படின்னா ஏலக்காய். ஈசே இமாரத்தி. இமாரத்தி அப்படின்னா ஸ்வீட்ஸ், இமாரத்தி. அதுக்கப்புறம் ஈசே இமலி. இமலி அப்படின்னா புளி. இமலி அப்படின்னா புளி, டேமரின். ஓகே. ஈசே அது வந்து முன்ன சொன்னது வந்து சோட்டி ஈ, இது வந்து லம்பி ஈ, அதாவது படி ஈ, அதாவது நெடுலாக இழுத்து சொல்லணும். நெடில். ஈசே. ஈசே ஈக்கு. ஈக்கு அதாவது ஈக்கு அப்படின்னா சுகர் கேன், அதாவது கரும்பு. இப்போது அதே தான் இங்கே திரும்ப சொல்லணும் குழந்தைங்களுக்கு. அதாவது சிக்ஷன் சங்கேத் என்னென்னா, அதாவது நோட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்டர் என்ன அப்படின்னா, பச்சோங்கோ இந்த சித்திர திகாக்கர், அதாவது இந்த படத்தை காமிக்கணும். அப்போ அக்ஷர் கி பேச்சான், அப்போது இந்த படத்தை காமிச்சு இந்த படத்தில் என்ன இருக்குன்னா கரும்பு இருக்குது. கரும்புக்கு நம்ம ஹிந்தியில் என்ன சொல்கிறோன்னா ஈக்குன்றோம். ஸோ ஈசே ஈக்கு. அப்போது ஈ அப்படின்ற லெட்டர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவங்கள ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம். ரெண்டாவது, இந்த லெட்டரோட ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள இந்த ரைட் சைட் டாப் கார்னரில் கொடுத்துருக்குல்ல, அதில் எழுதி பழகணும். அதாவது அவங்களோட விரலால் அதை என்ன பண்ணணும், அந்த ஸ்ட்ரக்சரில் அங்கே எப்படி காமிச்சிருக்காங்களோ அந்த ஏரோ மார்க் எப்படி போதோ அதே மாதிரி அவங்க எழுதி பழகணும். ஓகே, இப்போது ஈ அப்படின்ற லெட்டரில் ஆரம்பிக்கிற இன்னும் ஒரு 4 வேர்டு பார்ப்போம். ஈசே ஈத். ஈத் அப்படின்னா அந்த இட் இஸ் எ ஃபெஸ்டிவல். ஈது தெரியல எல்லாருக்கும், ஈத் முபாரக். ஈத் அப்படின்றது ஒரு ஃபெஸ்டிவல், முஸ்லீம் ஃபெஸ்டிவல். அதுக்கப்புறம் ஈதுகா. ஈதுகா அப்படின்னாலும் அது அந்த முஸ்லீம்ஸோட அந்த ஒர்ஷிப் பிளேஸ், அவங்க தொழுகை செய்கிற அந்த மசூதி தான் அவங்க ஈதுகா அப்படின்வாங்க ஹிந்தியில். அதுக்கப்புறம் ஈசே இமெயில். இங்கே இமெயில் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆக்சுவலாக அது வந்து இமெயில், அதுதான் இமெயில் அப்படின்றாங்க ஹிந்தியில். அப்புறம் ஈசே ஈண்ட். ஈண்ட் அப்படின்னா பத்தர், அதாவது பிரிக்ஸ், செங்கல். ஊசே உல்லு. இங்கே வந்து உபஹார். ஊசே உபஹார். உபஹார் அப்படின்னா உபஹார். அவங்களுக்கு அந்த ஊவை வந்து தனிமைப்படுத்தி சொல்லணும். உபஹார். அப்போ உபஹார் அப்படின்னா கிஃப்ட். உபஹார் மீன்ஸ் உபஹார் மணி கிஃப்ட். ஓகே, இப்போது சிக்ஷன் சங்கேத் அதே தான். அதாவது பச்சோங்கோ இஸ் சித்திர திகாக்கர். இப்போ நம்ம கிஃப்டோட படத்தை காமிக்கிறோம். அப்போ கிஃப்ட்டுக்கு வந்து ஹிந்தியில் என்ன பேர் அப்படின்னா அதாவது உபஹார். அப்போது ஊசே உபஹார். அப்போது அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து அந்த கிஃப்ட்டை பற்றி கொஞ்சம் பேசலாம். அதாவது பச்சோங்கோ சித்திர திகாக்கர் பாத்சித் கரேன். அந்த கிஃப்ட்டு அப்படின்றத பற்றி கூட நம்ம வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அக்ஷர் கி பனாவட் சிக்கானே கே லியே ஊ அக்ஷர் பர் உங்களி ஃபேர்னே கோ கஹேன். அப்போ அவங்களோட அந்த லெட்டரோட ஸ்ட்ரக்சர் பழகிறதுக்காக அவங்கள அந்த ஊ அப்படின்ற லெட்டர் அந்த ரைட் சைட் டாப் கார்னரில் கொடுத்துருக்கேன்ல, டாப் ஆஃப் த ரைட்டில் கொடுத்துருக்கேன்ல அந்த ஊ,
அந்த ஊவில் இவங்க விரலை வச்சு அவங்க எழுத சொல்லலாம். எழுத சொல்லி அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரை வந்து புரிய வைக்கலாம். சரி, இங்கே வந்து 4 ஒரு எக்ஸாம்பிள் வேர்டு கொடுத்துருக்கு. ஊசே ஷுரு ஹோனே வாலி ஷப்த், அதாவது ஊல ஆரம்பிக்கிற 4 வேர்டு. உச்சல்னா, உச்சல்னா அப்படின்னா ஜம்பிங், உச்சல்னா அப்படின்னா உச்சல்னா கூதுனா அப்படின்னா, உடுனா, உடுனா ஃப்ளையிங், அதை பறக்கிறது. அதுக்கப்புறம் உப்பவன், உப்பவன் அப்படின்னா கார்டன், பாகு பகீச்சா உப்பவன் ஜாத்தி அப்படின்னு. உப்பவன் அப்படின்னா கார்டன். அதுக்கடுத்து உள்ளு, ஊசே உள்ளு உடுத்தாக அப்படின்னு சொல்கிறோம். அது உள்ளு அப்படின்னா அது வந்து இது அவுல், ஆந்த. ஊசே, ஊசே லம்பி, அதாவது நீட்டி சொல்லணும், நெடில். ஊசே ஊண்ட், ஊண்ட் மணி, ஊண்ட் மீன்ஸ் கேமல். ஊசே ஊண்ட். இப்போது சிக்ஸக் சங்கேத், அதாவது நோட் ஃபார் இன்ஸ்ட்ரக்டர். குழந்தைகளை நான் என்ன சொல்லிக் கொடுப்பேன்னா, बच्चों को चित्र दिखाकर அதாவது पूछें कि दिया गया चित्र किसका है. இப்போ இந்த படத்தை வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு காமிக்கலாம். காமிச்சு அப்போது அவங்கக்கிட்ட கேட்கலாம், தியா கயா பிக்சர், இப்போ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற பிக்சரில் இருக்கிற அனிமலோட நேம் என்ன. அவங்களுக்கு நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு கொஷின் ரைஸ் பண்ணி அவங்கள யோசிக்க வைக்கலாம். அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். और ஊ अक्षर पर बल देकर दोहराव करवाएं, அதாவது நம்ம வந்து ஊ அக்ஷரில் தான் நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்கணும். அதாவது ஊண்ட், ஊண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஊ அப்படின்றத நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். அதாவது அவங்க லெட்டரை வந்து நம்ம ஊ அப்படின்ற உச்சரிப்பை தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஸோ ஊ அப்படின்ற உச்சரிப்பில் நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுத்து பல் தேக்கர் தொஹராயே அப்படின்னா அவங்கள ரிப்பீட் பண்ண சொல்லணும். நம்ம சொல்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸையும் வந்து அவங்கள வந்து ரிப்பீட் பண்ண சொல்லணும். அவங்க அதே மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி சொல்லணும். और चिड़ियाघर को बातचीत से जानवरों की दुनिया के बारे में जानकारी दें. அப்போது சிடியாகர் அப்படின்னா ஜூ, இப்போது வண்டலூர் ஜூ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஜூ. ஸோ அதை பற்றி நம்ம அவங்கக்கிட்ட பேசி, அங்கே நிறைய அனிமல்ஸ் இருக்கும் இல்லையா, ஜான்வர். அப்போ அந்த அனிமல்ஸோட வேர்ல்டு ஆஃப் அனிமல்ஸ்னு சொல்கிறோம்ல, ஜான்வர் கி துனியா, அவங்களோட அனிமல்ஸ் வேர்ல்டு. उसके बारे में जो है जानकारी दें, அதை பற்றியும் நம்ம அவங்கக்கிட்ட பேசலாம். அதாவது நம்ம வெறும் சப்ஜெக்ட் மட்டுமே பேசி அவங்கள போர் அடிக்காமல், ஸோ ரிலேட்டடாக, சப்ஜெக்ட் ரிலேட்டடாக, இப்போது அனிமல் பற்றி வரும்போது அந்த இடத்துல நம்ம ஜூவை பற்றி சொல்லி அங்கே இருக்கிற ஜூவில் இருக்கிற மற்ற அனிமல்ஸ் பற்றி, பேர்ட்ஸ் பற்றி அவங்கக்கிட்ட பேசலாம். இங்கே வந்து ஊ அப்படின்ற அக்ஷரில் ஆரம்பிக்கிற இன்னும் ஒரு 4 வேர்டு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஊசே ஊன், ஊன் அப்படின்னா உல், WOOL, உல். அதாவது உல்னா தெரியல உங்களுக்கு, அது கம்பளி நூல் இருக்குல்ல அது. அதுக்கடுத்தது ஊத் பிலாவ், ஊத் பிலாவ் அப்படின்றது, ஊத் பிலாவ் அப்படின்றது ஒரு அனிமல். ஊத் பிலாவ் அப்படின்றது ஒரு அனிமல். அதுக்கடுத்தது ஊப்பர், ஊப்பர் அப்படின்னா, ஊப்பர் அப்படின்னா மேலேன்னு அர்த்தம், நீச்சே கீழே. ஊப்பர் அப்படின்னா மேலே. அதுக்கடுத்தது ஊஷா, ஊஷா. உஷான்னு பார்த்தோம். ஆக்சுவலாக ஊஷா அப்படின்ற வேர்டு ஹிந்தியில் இல்லை. உஷா கால், அதாவது சோட்டா ஊக்கி மாத்திரால உஷா கால் அப்படின்னா அது பிரம்ம முகூர்த்தம், அதாவது சூரிய உதயத்துக்கு முன்ன சமயத்தை வந்து நம்ம உஷா கால் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி மத்திய கால், சாயங்கால்லாம் இருக்கும். இப்போது ஊஷா அப்படின்ற வேர்டே இல்லை. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷனபிள், அது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கன்ஃபியூஷனபிளான டவுட்ஃபுல் வேர்ட்ஸ் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாது. அதாவது எக்ஸாம்பிளாக நம்ம கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம அவங்களுக்கு சொல்லக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஓகே, ரூ அல்லது ரீ அப்படின்ற இந்த 2 உச்சரிப்பு வரும் இந்த லெட்டருக்கு. ரூன்னு சொல்லலாம், ரீன்னு சொல்லலாம். ரூசே ரிஷி, ரூசே ருத்து, ரீசே ரிஷி. ஸோ இந்த 2 வகையான உச்சரிப்பும் இந்த லெட்டருக்கு வரும். அப்போது இந்த லெட்டரில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸாம்பிளில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க.
எந்த எந்த மாதிரியான ருத்து எல்லாம் இருக்குது, காலநிலைகள், அதாவது சீசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதாவது கர்மி இருக்குது, சர்தி இருக்குது, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இது என்னது, பர்சாத் இருக்குது, இந்த மாதிரி 10 ஜேடு இருக்குது. இந்த மாதிரியான சீசன்ஸ், அந்த 4 வகையான சீசன்ஸ். கர்மி அப்படின்னா ஹாட் சன், சர்தி அப்படின்னா ரொம்ப குளிர், கோல்டு, 10 ஜேடு அப்படின்னா அந்த இது இலையுதிர் காலம் அது, பர்சாத் அப்படின்னா மழை பெய்கிற அந்த ரெய்னி சீசன். ஓகே, ஸோ இந்த 4 வகையான சீசன் கொடுத்துருக்காங்க. அப்போது ரூசே ருத்து, அதாவது சீசன். இப்போது இதை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது பச்சோங்கோ சித்திர திகாக்கர் மௌசம் பர் பாச்சித் கரேன். இப்போது இங்கே 4 வகையான மௌசம், அதாவது கிளைமேட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த படத்தை அவங்களுக்கு காமிச்சு நம்ம கிளைமேட் பற்றி பேசணும். மௌசம் பற்றிய மௌசம் கி ஜான்காரி, அதாவது நம்ம லெட்டர், ஆக்சுவலாக இந்த லெட்டர் தான் நம்ம அவங்களுக்கு பனாவட்டி தான் கற்றுக் கொடுக்குறோம், இந்த லெட்டரை தான் ஐடென்டிஃபை பண்ண கற்றுக் கொடுக்குறோம். இருந்தாலும் அவங்களுக்கு இதையும் நம்ம கூட சொல்லலாம். பச்சோங்கோ கவுன்சா மௌசம் அச்சா லக்தா ஹை, அவங்களுக்கு எந்த கிளைமேட் பிடிக்கும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அவர் கியோம், ஏன் அந்த மௌசம் பிடிக்குது அப்படின்னும் கேட்கலாம். அப்போது பாத்சித் கே மாத்தியம் சே, அந்த கன்வர்சேஷன் மூலயமா, அந்த டயலாக்ஸ் நம்ம கூட நடக்கலையா, इंटरेक्शन, அது மூலயமா ருத்து, அதாவது ரூ அப்படின்ற அக்ஷர்க்கு பெஹச்சான் கர்வாய். அதே மாதிரி பேசிகிட்டே இருந்து அந்த சைட் பை சைடு நம்ம அந்த நடுவுலையே நம்ம என்ன பண்ணோம், அந்த ரூ அப்படின்ற லெட்டர், ரீ அப்படின்ற அந்த லெட்டர், ரூ அல்லது ரீ என்ற உச்சரிக்கக்கூடிய இந்த லெட்டரையும் நம்ம வந்து அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண வைக்கணும். அதே மாதிரி ரைட் சைட் டாப் கார்னரில் அந்த எழுதியிருக்குல்ல அந்த லெட்டர் மேலே அவங்கள விரலால், அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குல்ல, சுட்டு விரலால் அவங்கள எழுத வைக்கணும். ஸோ அது எப்படி வருது அந்த லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் அந்த ஏரோ இருக்குல்ல, அதே மாதிரி டைரெக்ஷனில் நாம் அந்த லெட்டரை அவங்களுக்கு எழுத சொல்லணும் விரலால். அதுக்கப்புறமா அவங்க பென்சிலில் அவங்க பெண்ணால் எழுதுவாங்க. ஸோ பிகினிங்கில் வந்து நம்ம அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த உங்குலி ஃபெர்வானா அப்படின்னு சொல்கிறாங்க, உங்குலி ஃபேர்னா அப்படின்றாங்க, அக்ஷர்கே ஊப்பர் உங்குலி ஃபேர்னா, அதை நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஏ சே ஏக், அதாவது தமிழில் அதை ஏ அப்படின்ற லெட்டர் இருக்குது, ஹிந்தியில் ஏ அப்படின்ற லெட்டர் கிடையாது. ஸோ ஏ அப்படின்ற லெட்டர் தான் இருக்குது. அப்போ ஏ சே ஏக், ஏ அப்படின்ற ஏ மீன்ஸ் அந்த ஏக், ஏக் மீன்ஸ் 1. ஸோ ஏ சே ஏக். அப்போது அந்த உச்சரிப்பு வந்து நம்ம ஏ அப்படின்ற லெட்டருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். அதை அப்புறம் க அப்படின்றது சிம்பிளாக சொல்லணும், ஏக்கு, அது சிம்பிளாக சொல்லணும். ஓகே, இப்போது ஏ அப்படின்ற லெட்டரில் ஆரம்பிக்கிற இன்னும் சில வேர்ட்ஸில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல்பம், ஏசே ஆல்பம், அதாவது ஆல்பம் அப்படின்றோம்ல, அதை வந்து ஹிந்தியில் வந்து ஆல்பம் அப்படின்றாங்க. ஏசே ஏடி, அதாவது ஏடின்னா என்னது, ஹீல், அதாவது பயர் இருக்குல்ல, காலோட அந்த ஹீல் இருக்குல்ல, அதை வந்து ஏடின்னு சொல்லுவாங்க. ஹீல்ஸ், அந்த ஹீல்ஸ் செப்பல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஹீல்ஸ் வந்து அந்த ஹீல் அப்படின்றது தான் ஹிந்தியில் வந்து ஏடி அப்படின்வாங்க. ஏடி, ஏசே ஏடி பயர்கா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் ஏகதாரா, ஏகதாரா அப்படின்றது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஏகதாரா அப்படின்றது ஒரு பழங்கால ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது ஏகதாரா, ஏசே ஏகதாரா. அவர் ஏசே ஏகதா, ஏகதா அப்படின்னா அந்த குழந்தைங்கள்லாம் வந்து கையை கோத்துட்டு நிற்கிற மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இங்கே. அதாவது யூனிட்டி, ஒற்றுமை, ஏகதா அப்படின்னா ஒற்றுமை. அப்போது இங்கே வந்து ஏ அப்படின்ற லெட்டரில் ஆரம்பிக்கிற 4 வேர்டு இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. அதாவது ஏக்ஸே ஏக், அது இல்லாமல் ஏசே ஆல்பம், ஏசே ஏடி, ஏசே ஏக்தாரா, ஏசே ஏகதா, ஐசே ஐநக், ஐசே ஐநக், 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 ஐநக் அப்படின்னா ஸ்பெக்டக்கல், அது மூக்கு கண்ணாடி இருக்குல்ல, அதை வந்து ஐநக், ஐநக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசே ஐநக், ஐன்ற லெட்டர் நம்ம அதிகமாக, அதுக்கு தான் இங்கே பாருங்கள், அதாவது இங்கே ரெட் கலரில் கொடுத்துருப்போம், அந்த ஐன்றது செப்பரேட் கலரில் கொடுத்து, ந க அப்படின்றத வந்து அவங்க வந்து பிளாக் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம ஐன்ற அந்த அக்ஷரில் வந்து நம்ம ஜாஸ்தி ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். ஏன்னா அதனோட பனாவட்டி, அதனோட உச்சரிப்பு, அதை தான் நம்ம ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் ப்ரொனன்சியேஷனாக நம்ம கற்றுக் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு. ஸோ ஐ நக், ஐ நக் அப்படின்னு சொல்லிட்டு ஐயை வந்து நம்ம
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதாவது மிகைப்படுத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். ஓகே, அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, அதாவது இன்ஸ்ட்ரக்டரோட சங்கேத் நோட் என்னென்னா, பச்சோங்கோ ஐனக் திக்காக்கர். அப்போ குழந்தைங்களுக்கு நம்ம இந்த ஐனக்கோட பிக்சர் நம்ம ஆக்சுவலாக நம்ம கையில் மூக்கு கண்ணாடி இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஸ்பெக்ஸ் கூட எடுத்து காமிக்கலாம். ஸ்பெக்ஸ் எடுத்து காமிச்சு இதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐனக்கோ திக்காக்கர் பூச்சேன் அதை காமிச்சு அவங்ககிட்ட நம்ம கேட்கணும். யஹ் கியா ஹே, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கணும். அப்போது அவர் ஐ கி ஓர் இஷாரா கர்த்தே ஹுயே இந்த ஐயை காமிக்கணும். ஐக்கு ஓர் இஷாரா கர்னான்னா ஐயை வந்து இண்டிகேட் பண்ணணும். அப்படி இண்டிகேட் பண்ணிவிட்டு அக்ஷர் கியான் கருவாய் அந்த ஐன்ற லெட்டரை நீங்கள் வந்து இண்டிகேட் பண்ணுங்கள். இண்டெக்ஸ் ஃபிங்கரில் அந்த ஐ மேலே வைங்க. இண்டிகேட் பண்ணி அதை காமிச்சு அப்போது ஐயோட கியான் கருவாய், அதாவது ஐனா என்ன அப்படின்றத நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். ஐ அப்படின்ற அக்ஷர் எப்படி இருக்குது, அதனோட உருவம் எப்படி இருக்குது, உச்சரிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். फिर बच्चों से पूछें, அதுக்கப்புறமா குழந்தைகிட்ட நம்ம கேட்குறோம் कि उनके घर में कौन कौन ऐनक लगाता है. அப்போ அவங்க வீட்டில் உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் ஸ்பெக்ஸ் போடுறாங்க, யார் யாரெல்லாம் ஸ்பெக்ஸ் தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் போடுவாங்கள்ல, நான் நானி தாதா தாதி மம்மி பாப்பா யார் வேணால் போடலாம். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கேட்கணும் இவங்க வீட்டில் யாரெல்லாம் வந்து ஸ்பெக்ஸ் போடுவாங்க அப்படின்றத கூட நம்ம அவங்கக்கிட்ட கேட்கலாம். குழந்தைங்களோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும். பாடம் நடத்தும்போது கூட நம்ம அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஐ அப்படின்ற லெட்டரில் ஆரம்பிக்கிற இன்னும் ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ சே அட்லஸ், அதாவது நம்ம அட்லஸ் சொல்கிறோம், அங்கே ஐட்லஸ் ஐ அப்படி ஐ சவுண்டில் வர சொல்கிறாங்க. ஐட்லஸ் மீன்ஸ் அட்லஸ், அதாவது உலக உருண்டை இல்லையா, குளோபு அது. அதுக்கடுத்தது ஐராவத் அப்படின்றது அந்த ஒயிட் எலிஃபெண்ட், அதாவது இந்திரனோட அந்த வாகனம் ஒயிட் எலிஃபெண்ட் இருக்குல்ல, அது இப்போ இல்லை ஆக்சுவலாக. அது இந்த இல்லாத பொருள். அது இப்போது எப்படி கற்ப விருட்சம் காமதேனுலாம் இல்லையோ அந்த மாதிரி ஐராவத்தும் இல்லை. ஐராவத் அப்படின்றது அந்த ஒயிட் எலிஃபெண்ட். அதுக்கப்புறம் அட்வகேட் அப்படின்றோம். இங்கிலீஷில் அட்வகேட்ஸும் அவங்க ஹிந்தியில் வந்து அட்வகேட் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக வக்கீல் அப்படின்வாங்க, ஹிந்தி வேர்டு தான். அந்த வக்கீல் அப்படின்றதும் ஹிந்தி வேர்டு தான் அது ஆக்சுவலாக, வக்கீல் வக்காலத். அப்போது ஆக்சுவலாக இந்த இங்கிலீஷ் வேர்டையே ஹிந்தியில் உச்சரிக்கிறான், அட்வகேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ ஐ சே ஐனக், ஐ சே அட்லஸ், ஐ சே ஐராவத், ஐ சே அட்வகேட். ஓ சே ஹிந்தியில் ஓ கிடையாது. ஸோ ஓ சே லம்பி உச்சாரன், ரொம்ப நீட்டி உச்சரிக்கணும். ஓ சே ஓஸ் அப்படின்னா டியூ, அதாவது என்ன சொல்கிறது, டியூன்னு பனித்துளி, அதாவது ஓஸ் அப்படின்னா டியூ. அப்போது ஓசே ஓ மீன்ஸ் டியூ பனித்துளி. இப்போது இதை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண வைக்கணும் அப்படின்னா, பச்சோங்கோ சித்திர திக்காக்கர். இப்போ நம்ம இந்த பிக்சரை காமிக்கிறோம், அவர் பிக்சரை காமிச்சு ஓஸ்கே பாரேமே பாத் கரே. அப்போ இந்த ஓஸ் அப்படின்ற இந்த பனித்துளியை பற்றி நம்ம அவங்கக்கிட்ட பேசணும். பாருங்கள், இலை இருக்குல்ல, இலை மேலே என்ன இருக்குது, அது நீர்த்துளி இருக்குல்ல, அதுதான் பனித்துளி, அதுதான் டியூ. அது எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நம்ம கொஞ்சம் பேசணும். அப்போது ஓஸ்கோ दोहराने के लिए कहें. அப்போ ஓஸ் அப்படின்ற வேர்டை நம்ம ஓஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஒரு 5 times 10 times நம்ம ரிப்பீட் பண்ண வைக்கலாம். தௌரானா அப்படின்னா ரிப்பீட்டேஷன், அவங்கள அடிக்கடி நம்ம ரிப்பீட் பண்ண வைக்கலாம். அந்த வேர்டு நான் வந்து இப்போ 1 time நான் சொல்லிட்டேன், நீ 5 times சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டேஷன் பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் बातचीत में आप सुबह उठने के लाभों पर भी प्रकाश डाल सकते हैं. இப்போது நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ பேசுகிறோம் இல்லையா குழந்தைங்கிட்ட, அப்போ நம்ம இப்படியும் சொல்லலாம். நீங்கள் காலையில் எழுந்தீங்கன்னா, ஏன்னா பனித்துளியை நம்ம காலையில் தானே பார்க்க முடியும். அப்போ உட்னா ஏர்லி மார்னிங்கில் நம்ம வந்து எழுந்துக்கிறதால, ஜல்தி உட்னேஸே, அதாவது காலையிலேயே நம்ம விடிகாலம் நம்ம எழுந்துக்கிறதால லாபம் பர் பி பிரகாஷ் டால் சக்தேன். அப்படி நம்ம எழுதணும்னா நமக்கு என்ன லாபம், என்ன பெனிஃபிட்ஸ். ஏர்லி மார்னிங் நம்ம எழுந்துக்கிறோம், வேக்கப் ஆகிடுறோம் ஃப்ரம் த பெட் அப்படின்னா நமக்கு அதனால் என்ன லாபம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை பற்றி குழந்தைகள்கிட்ட நம்ம பேசலாம். பேசிவிட்டு நம்ம அந்த பனித்துளியை பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து அந்த வேர்டு வந்து ஓஸ் அப்படின்றதையும் சொல்லி, அந்த ஓஸ்னா மீன்ஸ் வந்து இது டியூன்னு சொல்லி இவ்வளோ நம்ம சொல்லணும் குழந்தைங்களுக்கு. ஓகே, இப்போது ஓ அப்படின்ற லெட்டரில் அதாவது ஆரம்பமாக வர மற்ற சில வேர்ட்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்னென்னா ஓசே ஓடனி அப்படின்னா
நம்ம அதாவது தலையில் அந்த இது போடுறாங்கல்ல, முக்காடு மாதிரி போடுறாங்க பாரு, அந்த தலையில் இப்போ முக்காடு மாதிரி துணியை போடுறாங்கல்ல தலையில், அது முக்காடு மாதிரி போடுறாங்கல்லம்மா, அதுக்கு பேர் தான் ஓடுனி. அதாவது ஓடுனி சுனரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஓடுனி அப்படின்னா அந்த சாதரை வந்து அந்த டவல் வந்து அப்படி போட்டுக்கிறது, தலையில் போட்டுக்கிறது, அதை ஓடுனி. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஓக்கலி. ஓக்கலி அப்படின்னா மார்ட்டர், அதாவது இந்த உரல் இருக்குல்ல, உரல் பழைய அந்த தாத்தா பாட்டிலாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள், அது அந்த வெத்தலெல்லாம் இடிக்க, அதுதான் ஓக்கலி. ஓக்கலின்னா மார்ட்டர் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் வேர்டு. பட் ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு நம்ம சிம்பிள் வேர்டாக சொல்லணும். அதாவது எந்த வேர்டு அவங்களுக்கு பரிச்சயமோ, எந்த வேர்டை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ தமிழில் இல்லை இங்கிலீஷில், அந்த வேர்டை தான் நம்ம அவங்க எக்ஸாம்பிள் ஏரியா சொல்லணும், எக்ஸாம்பிள் வேர்டாக சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து புரியாத புது வேர்டை சொல்லிவிட்டு அப்புறம் அந்த வேர்டுக்கு நம்ம நிறைய இது விளக்கம் கொடுத்துட்ருக்க முடியாது. அப்புறம் ஓலே. ஓலே படித்தானா, ஓலேன்னா அதுவும் இந்த வந்து அந்த இது தான் ஓலா படுகை அப்படின்னா அந்த விடியற் காலையில் வந்து அந்த மூடு பனி விழுதில்ல, மூடு பனியால் நம்ம இருக்குது, அதுதான் அந்த ஓலா அப்படின்வாங்க. ஓலே அப்படின்னா அந்த மூடு பனி, அதாவது ஃப்ரோஸ்ட் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் ஓன்ட்டு. ஓன்ட் அப்படின்னா அப்படின்னா லிப்ஸ். இந்த படம் இருக்குல்ல, இந்த பிக்சரை பாருங்கள், நீங்கள் பிக்சரை பார்க்கும்போது நமக்கு ஐடியா வந்துடும் என்ன அதுன்ட்டு. ஓகே ஓகே औसे औरत. औसे औरत. औ मानी औरत मानी உமன். औरतன்னு என்ன மீனிங் வந்து பெண்மணி, உமன். அதாவது औसे औरत घर घर का, எல்லா வீட்லேயும் நம்ம உமன் இருக்காங்க அப்படின்ட்டு औसे औरत घर घर का அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டு நம்ம சொல்லுவோம் ஒரு சென்டென்ஸாக. சரி, அப்போ औरत, இப்போ ரத் அந்த மாதிரி பிரித்து சொல்லணும். அப்படின்ற லெட்டரில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரத் அப்படின்றது சிம்பிளாக மெதுவாக சொல்லணும். ரத் ரத் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள நம்ம உச்சரிக்க வைக்கணும். மெனி டைம்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு அந்த ரிப்பீட் பண்ண வைக்கணும் அந்த வேர்டை. அதுக்கடுத்தது சித்திர தேக்கர் பச்சோं से पूछे சித்திர கிஸ்காக. இப்போ இந்த படத்தை காமிக்கிறோம், படத்தை வந்து குழந்தைங்களுக்கு காமிச்சிட்டு இந்த படம் யாரோடது அப்படின்னு கேட்போம். இந்த படம் யாரோடது, யாரோட படம் இது அப்படின்னு நம்ம வந்து கிஸ்கா ஹை ஏ பிக்சர் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அவள் கேட்கும்போது தே வில் கிவ் ஆன்சர். அதுக்கடுத்து அக்ஷர்கே உச்சாரன். அந்த அக்ஷரை, அப்படின்ற லெட்டரை எப்படி நம்ம உச்சரிக்கணும், ப்ரொனன்சியேஷன் எப்படி நம்ம உச்சரிக்கிறோம். பர் பல் தேத்தே ஹுயே அக்ஷர் கா போத் கருவாயே. அதாவது அந்த அக்ஷரை பற்றி நம்ம வந்து சொல்லணும், சொல்லித்தர போகிறேன், சொல்லித்தரோம். அதாவது அந்த அப்படின்ற அக்ஷரோட உச்சாரணையும் சொல்லி கொடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு அதை அந்த லெட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதாவது ஔரத் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து இன்னும் ஒரு 3-4 எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்ப்போம். औसे औजार. औजार அப்படின்னா அது வந்து டூல்ஸ், TOOLS, டூல்ஸ், அந்த கருவிகள் அப்படின்றோம்ல, அது டூல்ஸ். அந்த படத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அடுத்து औसे औलाद. औलाद அப்படின்னா தன்னோட குழந்தை இருக்குல்ல, வாரிசு இருக்குல்ல, அது மேரா औलाद, இது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்கிறோம்ல, औलाद औलाद औलाद. அடுத்தது ஔஷதாலை. ஔஷதாலை அப்படின்னு இருக்கு. ஔஷத் அப்படின்னா ஔஷதி, ஔஷத் அப்படின்னா ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ். அப்போ ஔஷதாலை அப்படின்னா அந்த ஆயுர்வேத மருந்துகளை தயாரிக்கின்ற ஒரு இடம், அதுதான் ஔஷதாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஔஷதி அப்படின்னாவே ஆயுர்வேத மருந்துகள். ஸோ ஔஷதாலைனா அந்த இடத்துல அந்த மருந்தை ரெடி பண்ணுறாங்க, அந்த இடத்தோட பேர் ஔஷதாலை. அதுக்கடுத்தது ஔஷத். சரி, அதை நான் சொன்ன அதே வேர்டு தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஔஷத்னா அந்த ஜடிபுட்டி, அதாவது அந்த மூலிகை மருந்துகளை, ஆயுர்வேத மருந்துகளை தயாரிக்கிற இடம், பொருள் வந்து ஔஷத் அப்படின்வாங்க. ஔஷத் அப்படின்னா மெடிசன் அப்படின்னு அர்த்தம், ஆயுர்வேத மெடிசன். ஓகே, இப்போ அவுன்ற லெட்டர் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிட்ருக்கோம். அம்சே அங்கூர். இது வந்து அம்முன்ற லெட்டர். அப்போ அம்சே அங்கூர், அதாவது கிரேப்ஸ். அம்சே அங்கூர், கிரேப்ஸ். ஸோ அம்சே அங்கூர். அப்படின்ற லெட்டர் வந்து அம்கூர் அப்படின்னு நம்ம பிரித்து சொல்லணும். அம்கூர் அப்படின்னா கிரேப்ஸ். அவங்கள திரும்ப நம்ம சொல்ல வைக்கணும், ரிப்பீட் பண்ண வைக்கணும் அந்த வேர்டை.
அஹா. அதாவது அஹா அப்படின்ற வேர்டு வந்து சான்ஸ்கிரிட்டில் தான் அதிகமாக யூஸ் ஆகும். அஹான்ற வேர்டு நம்ம ஆக்சுவலாக ஹிந்தியில் நம்ம யூஸே பண்ணுறது கிடையாது. அஹா அப்படின்றது சான்ஸ்கிரிட் அந்த மந்திரங்களில் வந்து அதை மேக்ஸிமம் யூஸ் ஆகும். ஸோ அஹா அப்படின்றதுக்கு வந்து இந்த இடத்துல எந்த வேர்டுமே கொடுக்கல. அதான் நான் கிளாஸில் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லுவேன், அஹா ஹோத்தா ஹே காலி அவர் கூப் பஜாவோ தாலி அப்படின்னா, தாலினா கிளாப் பண்ணுங்கள். அஹா ஹோத்தா ஹே காலி அவர் கூப் பஜாவோ தாலி அப்படின்னா, அஹான்ற வேர்டுக்கு வந்து லெட்டருக்கு வந்து எந்த வேர்டும் கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கள், கை தட்டுங்க, கிளாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஓகே, சிக்ஷன் சங்கேத் பார்ப்போம். அதாவது நோட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அது பார்ப்போம். என்னென்னா, அம்கோ सीखने के लिए उच्चारण पर बल देते हुए अंगूर बोलने के लिए कहें. அம் அப்படின்ற லெட்டரை நம்ம கற்றுக்கணும்னா சீக்னே கேலியே உச்சாரன் பர் பல் தேக்கர், அந்த உச்சரிப்பு அம்ன்ற உச்சரிப்பு அடிக்கடி சொல்லணும். அம்சே அங்கூர் சோட்டே சோட்டே, அதாவது சின்ன சின்ன கிரேப்ஸ். அம்சே அங்கூர் சோட்டே சோட்டே, அதாவது சின்ன சின்ன கிரேப்ஸ். அதாவது அந்த உச்சாரனுக்காக அடிக்கடி அம்கூர் அப்படின்ற அதில் பல் தேத்தே ஹுயே ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிவிட்டு அங்கூர் போல்னே கேலியே கஹேன். அவங்க குழந்தைங்கள நம்ம அங்கூர்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணணும், ரிப்பீட் பண்ண வைக்கிறோம். நம்ம ஒரு டைம் சொல்லிவிட்டு அவங்க குழந்தைங்கள 4-5 டைம்ஸ் 10 டைம்ஸ் சொல்லிட்டு அவங்கள ரிப்பீட் பண்ண வைக்கிறோம். அப்புறம் அஹாவோட உச்சாரணம் எப்படி இருக்குது? அஹாக்கா உச்சாரண் அத்தியாபிகா கற்கே சுனாயன். அதாவது டீச்சர் ஃபஸ்ட்டு அஹா அப்படின்ற வேர்டை வந்து உச்சரித்து சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது அந்நிய சப்தம், அதாவது அதுக்கப்புறம் அதனோட அஹான்ற வேர்டில் அதாவது நான் சொன்னேன்ல, அஹான்ற லெட்டரில் வந்து எந்த வேர்டும் இல்லை, சான்ஸ்கிரிட்டில் தான் இருக்குது. அது வந்து மந்திரங்களில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அப்போது அதுக்கு அந்த எக்ஸாம்பிள், அந்த மந்திரங்களில் யூஸ் ஆகிற சான்ஸ்கிரிட் வேர்டில் யூஸ் ஆகிற அந்த வேர்ட்ஸ் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது பிராத்த ச, அதாவது சன்னா 6 நம்பர் 6 இருக்குல்ல, 1 2 3 4 5 6 6ன்னு சொல்லுவாங்க, சன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த ச அந்த சவுண்டு, பிராத்த அந்த சவுண்டு, அத்தஹ, இதெல்லாம் சான்ஸ்கிரிட் யூஸ் பண்ணுற வேர்டு. இது சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸில் தான் இந்த மந்திரங்களில் யூஸ் ஆகுது. அத்தஹ அப்படின்ற வேர்டு அந்த இடத்துல வந்து அந்த அஹா அப்படின்ற சவுண்டு வந்து யூஸ் ஆகுது. ஆதிபி உச்சாரன் கரை, அந்த மாதிரி வேர்ட்ஸை கூட, அந்த சமஸ்கிருத வேர்ட்ஸை கூட பசங்களுக்கு நம்ம உச்சரிக்க சொல்லி கொடுக்கலாம். அதாவது அந்த பிராத்தஹ அவர் ச அவர் அத்தஹ அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் நம்ம அவங்கள ஸ்பெல்ட் அவுட் பண்ண சொல்லலாம், உச்சரிக்க சொல்லலாம். ஓகே, அம்சே அங்கூர், இது வந்து அம்ன்ற லெட்டர். அப்போ அம்சே அங்கூர், அதாவது கிரேப்ஸ். அம்சே அங்கூர் கிரேப்ஸ். ஸோ அம்சே அங்கூர், அப்படின்ற லெட்டர் வந்து அங்கூர் அப்படின்னு நம்ம பிரித்து சொல்லணும். அம்கூர் அப்படின்னா கிரேப்ஸ். அவங்கள திரும்ப நம்ம சொல்ல வைக்கணும், ரிப்பீட் பண்ண வைக்கணும் அந்த வேர்டை. அஹா, அதாவது அஹா அப்படின்ற வேர்டு வந்து சான்ஸ்கிரிட்டில் தான் அதிகமாக யூஸ் ஆகும். அஹான்ற வேர்டு நம்ம ஆக்சுவலாக ஹிந்தியில் நம்ம யூஸே பண்ணுறது கிடையாது. அஹா அப்படின்றது சான்ஸ்கிரிட் அந்த மந்திரங்களில் வந்து அதை மேக்ஸிமம் யூஸ் ஆகும். ஸோ அஹா அப்படின்றதுக்கு வந்து இந்த இடத்துல எந்த வேர்டுமே கொடுக்கல. அதான் நான் கிளாஸில் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லுவேன், அஹா ஹோத்தா ஹே காலி அவர் கூப் பஜாவோ தாலி அப்படின்னா, தாலினா கிளாப் பண்ணுங்கள். அஹா ஹோத்தா ஹே காலி அவர் கூப் பஜாவோ தாலி அப்படின்னா, அஹான்ற வேர்டுக்கு வந்து லெட்டருக்கு வந்து எந்த வேர்டும் கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கள், கை தட்டுங்க, கிளாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஓகே, சிக்ஷன் சங்கேத் பார்ப்போம். அதாவது நோட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அது பார்ப்போம். என்னென்னா, அம்கோ सीखने के लिए उच्चारण पर बल देते हुए अंगूर बोलने के लिए कहें. அப்படின்ற லெட்டரை நம்ம கற்றுக்கணும்னா சீக்னே கேலியே உச்சாரன் பர் பல் தேக்கர், அந்த உச்சரிப்பு அம்ன்ற உச்சரிப்பு அடிக்கடி சொல்லணும். அம்சே அங்கூர் சோட்டே, அதாவது சின்ன சின்ன கிரேப்ஸ். அம்சே அங்கூர் சோட்டே, அதாவது சின்ன சின்ன கிரேப்ஸ். அதாவது அந்த உச்சாரனுக்காக அடிக்கடி அம்கூர் அப்படின்ற அதில் பல் தேத்தே ஹுயே ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிவிட்டு அங்கூர் போல்னே கேலியே கஹேன். அவங்க குழந்தைங்கள நம்ம அங்கூர்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணணும், ரிப்பீட் பண்ண வைக்கிறோம். நம்ம ஒரு டைம் சொல்லிவிட்டு அவங்க குழந்தைங்கள 4-5 டைம்ஸ் 10 டைம்ஸ் சொல்லிட்டு அவங்கள ரிப்பீட் பண்ண வைக்கிறோம். அப்புறம் அஹாவோட உச்சாரணம் எப்படி இருக்குது? அஹாக்கா உச்சாரண் அத்தியாபிகா கற்கே சுனாயன், அதாவது டீச்சர் ஃபஸ்ட்டு அஹா அப்படின்ற வேர்டை வந்து உச்சரித்து சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது அந்நிய சப்தம்,
அதாவது அதுக்கப்புறம் அதனோட அஹான்ற வேர்டில் அதாவது நான் சொன்னேன்ல அஹான்ற லெட்டரில் வந்து எந்த வேர்டும் இல்லை, சான்ஸ்கிரிட்டில் தான் இருக்குது. அது வந்து மந்திரங்களில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அப்போது அதுக்கு அந்த எக்ஸாம்பிள் அந்த மந்திரங்களில் யூஸ் ஆகிற சான்ஸ்கிரிட் வேர்டில் யூஸ் ஆகிற அந்த வேர்ட்ஸ் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது பிராத்த ச, அதாவது சன்னா 6 நம்பர் 6 இருக்குல்ல, 1 2 3 4 5 6 சேன்னு சொல்லுவாங்க, சன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த ச அந்த சவுண்டு, பிராத்த அந்த சவுண்டு, அத்தஹ இதெல்லாம் சான்ஸ்கிரிட் யூஸ் பண்ணுற வேர்டு. இது சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் இல்லைனா இந்த மந்திரங்களில் யூஸ் ஆகுது. அத்தஹ அப்படின்ற வேர்டு அந்த இடத்துல வந்து அந்த அஹா அப்படின்ற சவுண்டு வந்து யூஸ் ஆகுது. ஆதிபி உச்சாரன் கரை அந்த மாதிரி வேர்ட்ஸை கூட, அந்த சமஸ்கிருத வேர்ட்ஸை கூட பசங்களுக்கு நம்ம உச்சரிக்க சொல்லி கொடுக்கலாம். அதாவது அந்த பிராத்தஹ அவர் ச அவர் அத்தஹ அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் நம்ம அவங்கள ஸ்பெல்ட் அவுட் பண்ண சொல்லலாம், உச்சரிக்க சொல்லலாம். ஓகே, கடைசியாக ஒரு முறை நம்ம குழந்தைங்களுக்கு இந்த ஸ்வர ஒரு முறை வாசித்து காமிச்சிருவோம். அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹா. ஓகே, நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. திரும்ப அடிக்கடி சொல்லிவிட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. சொல்லுங்கள்.